வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பேசிக் எபிசோட்ஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வீடியோஸாக. நம்ம எப்படி அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போது இந்த நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரையும் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, ஒரு பிஸ்னஸோட ஒரு ஆர்கனைசேஷனோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷன் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, யாரெல்லாம் அதோட யூசர்ஸ்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற கண்டென்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் போய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது அண்ட் அவங்களுக்கு என்ன பர்பஸ், எதுக்காக அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவை. We can classify the users as internal and external users. ஸோ நமக்கு இந்த ஹெட்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இன்டர்னல்னால் என்ன, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளேயே யார் யார் இன்டர்னலாக இருப்பாங்களோ அவங்க இன்டர்னல் யூசர்ஸ். அண்ட் எக்ஸ்டர்னல்னால் பிஸ்னஸ்க்கு வெளியே அவுட் சைட் தி பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கள எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்னல் யூசர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க இன்டர்னல் யூசர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஓனர்ஸ். ஓனர்ஸ் யார், ஒரு கம்பெனிக்கு கேபிட்டலில் கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஓனர்ஸ். இதுவுமே நமக்கு ஆர்கனைசேஷனில் வேரியஸ் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. சோல் ட்ரேடர்ஷிப் இருக்குது, பார்ட்னர்ஷிப் இருக்குது, கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது, அண்ட் தென் கம்பெனிஸ் இருக்குது. இதுக்கெல்லாமே ஓனர்ஸ்ன்ற டேர்ம் டிஃபர் ஆகும். சோல் ட்ரேடர்ஷிப்க்கு யார் ஓனர்னா அவர் தான், பிகாஸ் இஸ் a சிங்கிள் பர்சன் who started a business. அப்போ அவர் சோல் ட்ரேடர், அவரை நம்ம ஓனர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப், 2 or more persons கேதர் ஆயிருந்தாங்க, அவங்கள நம்ம பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம், பிகாஸ் தே ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் டு தி பிஸ்னஸ். அதே மாதிரி கம்பெனியோட கேபிட்டலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஓனர்னு சொல்ல மாட்டோம், அவங்கள நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம். பிகாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் தி ரியல் ஓனர்ஸ் ஆஃப் அ கம்பெனி, பிகாஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் இன்டு த ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஸோ அப்போ அவங்க ஓனர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே ஓனர்ஸ் இந்த டேர்ம் கீழே வருவாங்க. இந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போது பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் போதா இல்லை லாஸில் போதா டியூரிங் அ பர்டிகுலர் பீரியட்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியல் பொசிஷனும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி நம்ம அக்கௌண்டிங் சைக்கிள்ன்ற வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூ கேன் கிளிக் தட் லிங்க் அண்ட் வாட்ச் த வீடியோ. வி ஹேவ் செவரல் பிளேலிஸ்ட் ரிலேட்டட் டு தீஸ் டாபிக்ஸ். ஸோ இதுதான் ஓனர்ஸ்க்கான நீட். நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓனர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓனர்ஸ் யார், கம்பெனிக்கு கேபிட்டல் கொடுக்குறாங்க, அவங்களே மேனேஜ் பண்ணணுன்ற நெசசரி கிடையாது. மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு என்ன, அவங்க பிஸ்னஸ் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண முடியும். அதுக்காக தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தேவைப்படுது. பிகாஸ் தே கேன் பிளான் ஃபர்தர், என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்ன்றதை பிளான் பண்ண முடியும், டெசிஷன் எடுக்க முடியும் பேஸ்ட் ஆன் தி அவைலபிள் அக்கௌண்டிங் டேட்டா. நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ எப்படி ஒரு ஓனர்ஸ் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, எப்படி ஒரு ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்காக அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ, அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்னு சொல்லக்கூடிய அவங்களும் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அவங்க கம்பெனியில் என்ன நடக்குது, அவங்க ஆர்கனைசேஷனில் என்ன தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு எதுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கேட்டால், எம்ப்ளாயீஸ் வில் வெரி மச் கான்சன்ட்ரேட்டட் அபவுட் தேர் ரெம்யூனரேஷன். பிகாஸ் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி வச்சு தான் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு ரெம்யூனரேஷன், சேலரின்னு சொல்லக்கூடிய அந்த ரெம்யூனரேஷனுக்கு. ஸோ இவங்க ப்ராஃபிட் ஏர்னிங் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அங்கே ரெம்யூனரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்காக எம்ப்ளாயீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அவங்க எம்ப்ளாயீஸில் ஸ்டேபிளாக க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா they'll be retained. அவங்க ஆர்கனைசேஷனில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, they can develop their லைஃப் ஸ்டைல். ஸோ அதனால் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸ்டர்னல்னு சொல்லணும்னா யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட், ரிசர்ச்சர்ஸ், ஜென்ரல் பப்ளிக். இதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா யாருன்னா நம்மளோட சப்ளையர்ஸ். நம்ம கிரெடிட்டில் கூட்ஸ் எடுத்துருப்போம், கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிப்போம், ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துருப்போம், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இருக்கும். அப்போ நம்மளோட சப்ளையர்ஸ் யார், நமக்கு கிரெடிட்டார்ஸ். வி ஹேவ் லைபிலிட்டி டு பே தெம். அப்போ அவங்க கிரெடிட்டார்ஸ் வருவாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, கமர்ஷியல் பேங்க்ஸ், அதே மாதிரி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், பப்ளிக் டெபாசிட் ஹோல்டர்ஸ் எல்லாமே இதில் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு பார்த்தா, பிகாஸ் இவங்க எல்லாமே நம்ம கம்பெனிக்கு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு பே தெம் அ மணி பேக். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வாங்கின அமௌண்ட் எல்லாமே நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க நம்ம ஃபர்மோட லிக்விடிட்டி பொசிஷனை.
லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ரீபேபிள் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கரண்ட் அசெட்ஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஈஸியாக நம்ம கேஷை கன்வெர்ட் பண்ணி அவங்களோட டெட்ஸ் எல்லாமே அவங்களோட கடன் எல்லாமே அடைக்க முடியுமா, தேவைப்படுறப்போ நம்ம கரெக்டாக ப்ராம்ப்டாக பேமெண்ட் பண்ண முடியுமா, இதெல்லாமே பார்க்குறது தான் இவங்களோட மோட்டிவ். இதுக்காக தான் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. பிகாஸ் அவங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, சேஃபாக நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்ல, அவங்களும் சேஃபாக அந்த அமௌண்ட்டை எடுக்கணும்னு நினைப்பாங்களோ, வந்து பிரின்சிபல் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்த அமௌண்ட்டை வட்டி முதலமாக அவங்க எடுக்க தான் நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அவங்களுக்கு பேஸ் ஒரு ஆர்கனைசேஷனோட ரீபேபிள் கெப்பாசிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். ஒருத்தவங்க கடன் கொடுக்குறாங்க, கடன் கொடுக்கும்போது ஒரு ஆர்கனைசேஷனோட ரெக்கார்ட்ஸ் பார்க்குறாங்க, ரிப்போர்ட்ஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு ஆர்கனைசேஷனோட பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி இருக்குது, இந்த பிஸ்னஸில் எப்படி போயிட்டு இருக்குது, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோன்றது இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ்னால் தெரியும், ஆப்வியஸாக நம்ம கம்பெனியோட கூட்ஸையோ இல்லை சர்வீசஸையோ அவைல் பண்ணுறவங்க. நமக்கு அமௌண்ட் பே பண்ணுறாங்க, நம்ம ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்குறோம், அதுக்கு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி போயிட்டு இருக்குது, நம்ம ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபேம்ன்றது இருக்குது, அதுக்கு ரெப்யூட்டேஷன்ஸ்ன்றது இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்கனைசேஷனோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க விரும்புவாங்க கஸ்டமர்ஸுமே. பிகாஸ் அப்படிலாம் தெரிஞ்சால் மட்டும் தான் ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி போகுதுன்றது டெவலப்மெண்ட் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்தர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ். ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு எல்லாமே, தட் இஸ் ஒரு பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு எல்லாமே தே ஹேவ் டு பே டாக்ஸ். ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போதும் சரி, இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அக்கௌண்ட்ஸும் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி they can able to pay the tax, and the tax authorities can compute the tax, how much the tax liability on a respective organization. So income tax வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கும், இல்லை கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கும் சரி, இருக்கக்கூடிய அதர் டாக்ஸஸ்க்கும் சரி அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான், இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை வச்சு தான் டேக்ஸ் எவ்வளோன்றது. நெக்ஸ்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, யூஸ்வலி எங்கேஜ் வித் ரிசர்ச் ஒர்க். பிஸ்னஸை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் தே கேன் ரிசர்ச் ஃபர்தர். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். இன்டர்னலுக்கும் சரி, எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கும் சரி, ஒரு விதத்தில் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். சிம்பிள். நம்ம எதுக்கு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எதுக்காக தேவை, யார் யாருக்கு தேவைன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் அண்ட் கமெண்ட், அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.